إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தாக தொழுதுவிட்டு அல்லாஹுடைய மாளிகையிலிருந்து அவனது மார்க்கத்திலிருந்து ஒரு சில செய்திகளை படித்து கொள்வதற்காக நீங்கள் ஆண்கள் பெண்களாக சிறுவர்களாக வாலிபர்களாக இந்த இடத்தில் இருக்கின்றீர்கள். இந்த நல்ல நேரத்தில் பிறர் மானம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பில் திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலிலிருந்தும் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். அடுத்த மனிதர்களுடைய மானங்களை நாம் எப்படி பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தந்திருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் சில அம்சங்களை பாதுகாப்பதை கட்டாயப்படுத்துகின்றது. ஒரு மனிதனுடைய மார்க்கம் அவன் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சிந்தனை குளறுபடி இல்லாமல் இருப்பதற்காக அவன் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய ஆத்மா நல்ல நிலையில் அவன் மரணிக்கும் வரைக்கும் அதை வைத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவன் உழைக்குகின்ற பொருளாதாரம் அதை சரியான முறையில் அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இவைகள் எல்லாவற்றோடு சேர்த்தும் இஸ்லாம் மனிதர்களுடைய மானங்களையும் பாதுகாப்பதை கடமையாக்குகின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கென்று ஒரு கௌரவம் இருக்கின்றது, ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. அந்த அந்தஸ்தை சமூகம் எதிர்பார்க்குகின்றது. அந்த கௌரவம், அந்த அந்தஸ்து, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மானம் அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளினூடாக சில நேரங்களிலே சமுதாயத்திலே அவன் ஒரு இழிவான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இஸ்லாம் எமக்கெல்லாம் சில கட்டளைகளை போடுகின்றது. அல் ஃபவாஹிஷ் என்று சொல்லக்கூடிய மானக்கேடான செயல்களில் ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் ஈடுபட்டு விடக்கூடாது. ஃபவாஹிஷ் என்று சொன்னால் மானக்கேடான விடயங்களில் முதன்மையானதாக விபச்சாரம் இருக்கின்றது, தன்னின சேர்க்கை இருக்கின்றது. அல்லாஹ் திருமறை அல் குர்ஆனிலே 2 இடங்களில் இந்த ஃபாஹிஷா என்ற வார்த்தையை பாவிக்கிறான். ஒரு மனிதன் எப்போதும் அவனுடைய மானத்தை பாதுகாப்பதில் மானக்கேடான விவகாரங்களிலிருந்து அவன் தவிந்து கொள்ள வேண்டும் என்பதை திருமறை அல் குர்ஆன் நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்றது. யாரெல்லாம் மானக்கேடான விவகாரங்களை செய்கிறாரோ அவர்களெல்லாம் சமுதாயத்திலே இழிவான ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். 2வதாக இஸ்லாம் ஹராத்தை இந்த உலகத்தில் தவிர்ந்து வாழும்படி சொல்கின்றது. நாங்கள் எல்லாம் நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்னல் ஹலால பையினுன் வல் ஹராம பையினுன். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது. வபைனஹுமா உமூருன் முஸ்தபிஹாத். இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்கின்றது என்று சொன்னால், இது ஹலாலா ஹராமா என்று தெரிந்து கொள்ள முடியாத ஏராளமான அம்சங்கள் இருக்கின்றது. இந்த உலகத்தில் அப்படித்தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறது, இது ஹலாலா ஹராமா. அது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சந்தேகம் இருக்கின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இந்த ஹராத்தை தவிர்த்து கொள்கிறார்களோ, எவர்கள் சந்தேகமானதையும் தவிர்த்து கொள்கிறார்களோ,
ஃபக்கத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அவனுடைய மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டான். மார்க்கம் என்றால் ஈமான பாதுகாத்து கொண்டான், ஹலாலை பாதுகாத்து கொண்டான், அல்லாஹ் போட்ட வரம்புகளை பாதுகாத்து கொண்டான். வ இர்திஹின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், மானத்தையும் பாதுகாத்து கொண்டான். ஹராத்தை செய்தால் எப்படி மானம் போகின்றதோ அதே போன்று சந்தேகத்துக்குரியவைகளில் யார் அதிகமாக ஈடுபடுகிறார்களோ, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அது போய் எங்க நிற்கும் தெரியுமா? அது ஹராத்தில் தான் கொண்டு போய் சேர்த்துரு. அதனால ஒரு மனிதன் சந்தேகத்துக்குரியவைகளில் இருந்து தவிந்து வாழ்கிறானா, மார்க்கத்தையும் பாதுகாத்து கொண்டான், அவனுடைய மானத்தையும் பாதுகாத்து கொண்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதனால் மானம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது, தேவையானது. அல்லாஹ்வே இந்த மானத்தை பாதுகாக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி மனுஷன் மானத்தை பாதுகாக்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தில் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எல்லாட பாவங்களையும் மன்னிப்பான். நாளைக்கு மறுமையில் சிறுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஆனால் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். முஜாஹிரீங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்டாங்க ரசூலுல்லாஹ். முஜாஹிதீன் அல்ல, முஹாஜிரீனும் அல்ல, முஜாஹிரீன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்களுக்கு அர்த்தம் விளங்கல். அதுக்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, முஜாஹிரீன் என்றால் யார் என்று கேட்டாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னார்கள். எல்லா மனிதர்களும் தவறு செய்வதை, மனிதர்களை பயந்து தவறு செய்வதை பயப்படுவார்கள். அல்லாஹ்வை பயந்து தான் நம்ம தவறில் நம்ம நிற்கணும். ஆனாலும் அதிகமானவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், என்ன பார்த்துருவாங்களோ யாராவது, யாருக்காவது தெரிஞ்சிட்டா இந்த கதை காலியாகிரும், யாராவது கண்டுட்டான்னு சொன்னால் இந்த மானம் போயிரும் என்று பயந்துதான் அதிகமானவர்கள் தவறில் இருந்து அவர்கள் தவிர்ந்து வாழ்கிறார்கள். அது கூடாது என்று சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை அங்கீகரித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா? எல்லா மக்களோடு இருக்கும் பொழுது தவறு செய்ய மாட்டார்கள், பாவங்கள் செய்ய மாட்டார்கள், தவிர்ந்து கொள்வார்கள். அவர் என்ன செய்வாங்க தெரியுமா? இரவாகிட்டால், இரவு நேரங்கள் வந்துட்டால் தவறுகளை செய்வதற்கு துணிந்து விடுவார்கள், தவறுகளை செய்வார்கள். ஒரு தவறுக்கு போவாங்க, பகல்ல போக மாட்டாங்க. இரவு நேரம் வந்துட்டா ஒரு புறத்திலே இரவு, இன்னொரு புறத்திலே தனிமை, ஒரு அமைதியான நேரம், யாருடனும் இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாரும் தேட மாட்டாங்க என்ற ஒரு மனோநிலை வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு தவறு செய்வதற்குரிய எண்ணம் வருகின்றது. தவறு செய்கிறான், ஏதோ ஒரு தவறுக்கு போயிட்டு வாரான். அது விபச்சாரமாக இருக்கலாம், அது களவாக இருக்கலாம், அது எந்த தவறாக இருக்கலாம். ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் தெரியுமா அன்பாதவர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் மானத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எப்படி பாதுகாக்கிறான்? அல்லாஹ் இவனை மறைக்குகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தவறு செய்கின்ற நிலையை, தவறு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு அதை காட்டி கொடுக்க முடியும். ஆனாலும் அல்லாஹ் காட்டி கொடுக்கல. அல்லாஹ் விரும்பல. அவனுடைய மானத்தை 4 பேருக்கு முன்னால போட்டு உடைக்கிறதுக்கு விரும்பல. ஏன் தெரியுமா? அவன் சமுதாயத்திலே சில பொழுதுகளில் ஒரு நல்ல மனிதனாக இருப்பார். அவர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருப்பார். ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு பள்ளி தலைவராக இருக்கலாம், சமுதாயத்துக்கு நல்லது செய்கின்ற ஒரு தனவந்தராக இருக்கலாம். அவரு அல்லாஹ்வுடைய மானத்தை பாதுகாக்கிறான். இவன் அல்லாஹ் பாதுகாத்து, நைட்ல பாதுகாத்து, வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹ் கவனமாக கொண்டு வந்து அவனை விட்டுடுவான். இந்த மனிதன் என்ன செய்கிறான் தெரியுமா? காலையில் எழும்பி
தான் செய்த தவறை தனது நண்பர்களோடு பெருமையாக பேசுகிறானா இல்லையா, இவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல? அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை இவன் 4 பேருக்கு முன்னால சொல்லி பெருமைப்படுகிறான். நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், என்னை யாரும் பார்க்கல, என்னை யாரும் காணல, நான் டெக்னிக்கலா அந்த பாவத்தை நான் செய்யறதுக்கு போனேன், நான் யாருக்கும் தெரியாம அந்த பாவத்தை செஞ்சேன் என்று அடுத்த நாள் காலையில் எவர்களெல்லாம் செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்தி தன்னுடைய மானத்தை போக்கிக் கொள்கிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவங்கட பாவத்தை மன்னிக்க மாட்டான் சொல்லி. நவுது பில்லாஹ். எல்லோரும் தவறு செய்கின்றவர்கள், எல்லோரும் தவறு செய்கின்றவர்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்கு அடிக்கடி நன்றி செலுத்தணும். என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்மட நல்ல நிலைமைகளில் ஜமீல், ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நல்லவைகளை சக மனிதர்களுக்கு அல்லாஹ் காட்டுகிறான். நாங்கள் எல்லாம் வெளித்தோட்டத்தில் நல்லவர்களாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மோசமான, இழிவான, வெறுக்கத்தக்க, மனிதர்கள் விரும்பாத நிறைய செயற்பாடுகள் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்குது. அல்லாஹ் அதை வெளியில கொண்டு வரல, அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறான். நல்லவைகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் காட்டி வைத்திருக்கிறான். அதனால மனிதர்கள் எங்களை மதிக்குகிறார்கள், மக்கள் எங்களை போட்டுகிறார்கள், மக்கள் எங்களை தலைமைத்துவத்துக்கு தெரிவு செய்கிறார்கள், மக்கள் எங்களை என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர் நல்லவரே, அவர் நல்லவரே என்று சொல்கிறார்கள். ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை அல்லாஹ் காட்டல. அதனால அல்லாஹ்வுக்கு நானும் நீங்களும் நன்றி செலுத்தும். இங்க மட்டுமா அல்லாஹ் மானத்தை பாதுகாக்கிறான்? அல்லாஹ் இங்க மட்டும் மானத்தை பாதுகாக்கல, கோடான கோடி மக்களுக்கு முன்னாலேயும் அல்லாஹ் இந்த மானத்தை பாதுகாத்துருவான். நாளைக்கு மறுமை நாள் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ஒரு மனிதனோடு தனிமையில் பேசுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ தர்ஜுமான், அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் இடையில எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வோட தனிய இந்த மனிதன் பேசுவான். அல்லாஹ் தனிய பேச்சு கெடுப்பான். அல்லாஹ் எடுத்து போட்டு என்ன செய்வான் தெரியுமா? இந்த உலகத்தில் செய்த தீமைகளை அல்லாஹ் அப்படியே போட்டு காட்டுவான். இதெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாப்பா? ரப்பே ரஹ்மானே, இவைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பாவம், அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பாவம், அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பாவம், அதையும் ஏற்றுக்கொள்கிறேன். இங்களை வட்டி இருக்குது, இங்களை களவு இருக்குது, இங்களை மோசடி இருக்குது, இங்களை ஏமாத்தி இருக்குது, இங்கே அடுக்கிக் கொண்டே போகலாம் அன்பார்ந்தவர்களே. இது எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு காட்டின உடனே அவன் நினைப்பான் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் அழிஞ்சிட்டேன், இன்றைக்கு இந்த கதையே முடிச்சு, அல்லாஹ் என்னை தண்டிப்பானோ என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்வான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், கத் சதர்துஹா ஃபித் துன்யா, இதுகளெல்லாம் நான் உலகத்திலேயும் மறைச்சேன் அப்பான்னு சொல்வானாம் அல்லாஹ். நீ உலகத்தில் இருக்கும்போது இந்த மனைவிக்கு தெரியாம, மனைவியா இந்த புருஷனுக்கு தெரியாம, பிள்ளைகளா இந்த வாப்பக்கு தெரியாம, மாணவர்களா இந்த ஆசிரியருக்கு தெரியாம, ஆசிரியரா இந்த மாணவர்களாக, நிர்வாகமா இருந்த ஜமாத்துக்கு தெரியாம, ஜமாத்தா இருந்த நிர்வாகத்துக்கு தெரியாம உலகத்தில் நீ செய்தாய், அப்போ நான் அங்க மறைச்சேன். அல்லாஹு அக்பர். பாருங்க, அல்லாஹ் இங்க வெளியில நிக்கிறாங்க நிறைய பேரு, ஊர் மக்கள் எல்லாம், குடும்பம், நண்பர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. அல்லாஹ் இவனை தனியே எடுத்திருக்கிறான். இவனோட மானத்தை மறுமை நாள்ல கோடான கோடி மக்களுக்கு முன்னால அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மானம் சாதாரணம் இல்லை. மானம் என்பது மிச்சமே பெருமதியானது அன்பார்ந்தவர்களே. இன்றைக்கு நான் அல்லாஹ் சொல்வானாம்,
இன்று அந்த பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் மானத்தை அல்லாஹ்வே பாதுகாக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? அடுத்தவங்கட மானத்தை பாதுகாக்கிறதுல நாங்க எப்படி இருக்கணும்? எங்கட மானத்தை நம்ம முதல்ல பாதுகாத்துக் கொள்ளணும். மானம் போகக்கூடிய அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. அதனால தான் நான் ஒரு மௌலவியாக இருக்கலாம், ஒரு ஆசிரியர் இருக்கலாம், ஒரு அதிபர் இருக்கலாம், ஒரு தனவந்தர் இருக்கலாம், ஒரு பள்ளி தலைவராக இருக்கலாம், இந்த சமுதாயத்திலே சொசைட்டியிலே பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவர்கள், எல்லோரும் தவறு செய்வார்கள். நாங்கள் எங்கட தவறை வச்சுக்கொண்டு அடுத்தவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? நாங்கள் விமர்சிக்கிறோம். தேவை வரும்போது போட்டு கொடுக்கிறோம், தேவை வரும் பொழுது அவர்களை இழிவாக பேசுகிறோம், தேவை வரும் பொழுது அவருடைய கண்ணியத்தை குறைச்சி பேசுகிறோம். அல்லாஹு அக்பர். நடக்குது சமுதாயத்தில், நடக்கல என்று சொல்லல, மூமீன்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ் மூமீன்களுக்கு பாடம் நடத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அரபாவுடைய தினம், அன்றைய தினத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபால் இருந்து கேட்டாங்க, என்ன தெரியுமா? இது இன்றைக்கு என்ன நாள்? நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்தோம், நாங்கள் எதுக்குமே பேசல. ஏண்டா ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டு நம்ம பதில் சொல்றதுக்கு நம்ம விரும்பல. நாங்க என்ன நினைத்தோம் தெரியுமா? அங்கே ஒரு அமைதி நிலவியது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்வதற்கு முன்னால் நமக்கெல்லாம் தெரியும் இது அரபா நாள் என்று தெரியும். இன்றைய நாளை அல்லாஹ் தூதர் அல்லது அல்லாஹ் இதற்கு வேறொரு பெயர் வைத்து விட்டானோ என்று சொல்லும் அளவுக்கு நாங்கெல்லாம் அமைதியாக இருந்தோம். ரசூலுல்லாவே சொன்னார்கள், இன்றைக்கு அரபா நாளல்லவா என்று கேட்டார்கள். நாம் தலையசைத்தோம். திருப்ப கேட்டாங்க, என்ன தெரியுமா? இது எந்த மாதம் என்று கேட்டாங்க. எங்களுக்கு தெரியும் இது துல்ஹஜ் மாதம் என்று. நாங்கள் யாருமே பேசல. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், என்ன தெரியுமா? இது துல்ஹஜ் மாதம் அல்லவா என்றார்கள். நாம் தலையசைத்தோம். இது எந்த இடம் என்று கேட்டார்கள். எங்களுக்கு தெரியும் இது மக்கமா நகரம், இது மக்கா என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் யாருமே பேசல. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், இது மக்கமா நகரம் அல்லவா என்று கேட்டார்கள். கேட்டுவிட்டு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய அரபா நாள் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த மாதம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த ஊர் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த புனிதங்களை போன்று உங்கள் ஒருவருடைய உயிர் புனிதமானது என்றாங்க ரசூலுல்லாஹ். உங்கள் ஒருவரது செல்வம் புனிதமானது, உங்கள் ஒருவருடைய மானம் புனிதமானது. இந்த நாள், இன்றைய நாளில், இந்த மாதத்தில், இந்த நகரத்தில் நீங்கள் அநியாயமாக எதுவெல்லாம் செய்வீர்களோ அவைகள் அனைத்தும் ஹராமானதை போன்று ஒரு மனுஷன் மானத்தில் விளையாடாதீங்கப்பான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் சொத்துல விளையாடிடாதீங்க. ஒரு மனுஷனை அநியாயமா ஆயுதத்தை தூக்கி கொலை செஞ்சு ரத்தத்தை ஓட்டிடாதீங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மானம் என்பது மிக பெருமதியானது. கை வைக்கலாம், கை வைக்கலாம். எங்களுக்கு கை வைக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு, அவரை வாட்ச் பண்றதுக்கு, அவரை பார்க்கறதுக்கு, அவர் என்ன செய்கிறாரு, எங்க போறாரு என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு அல்லாஹ் நமக்கு எந்த அதிகாரத்தையும் தரவே இல்லை. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு போய் பார்க்குறாங்க. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு அந்த இடம் தகுதியாண்டு பார்க்குறாங்க. அது தகுதி இல்லை. தாய்பு போய் பார்க்குறாங்க, அங்கே போய் பார்த்தா அந்த இடமும் தகுதி இல்லை. மதீனாவுக்கு வராங்க.
நம்ம எங்களோட பிரச்சாரத்தை மதீனாலே நம்ம ஆரம்பிப்போம், மக்காலே நம்ம ஆரம்பிப்போம் நினைக்கிறாங்க. யஸ்ரிப் மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 10 பேர் வராங்க, மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோட இரவாக யாருக்கும் தெரியாமல் நடுநிசி நேரத்தில் அகபா என்று சொல்லக்கூடிய மலை அடிவாரத்தில் சந்திக்கிறார்கள். முதலாவது குரூப் மதீனாவிலிருந்து வந்த ஒரு குரூப் முதலாவதாக சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை அறிமுகப்படுத்துறாங்க. நான் நபி, அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். என்ன நீங்க நபியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாங்கள் உங்களை நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் பையத் எடுக்கிறாங்க, சத்திய பிரமாணம். என்ன சத்திய பிரமாணம்? அல்லாஹ்வுக்கு இதுக்கு பின்னால இணை வைக்க மாட்டோம் அப்படின்னா 10 பேரை தவிர மதீனாவில் உள்ள அவ்வளவு பேரும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றவர்கள். இதுக்கு பின்னால களவெடுக்க மாட்டோம், இதுக்கு பின்னால விபச்சாரம் செய்ய மாட்டோம், இதுக்கு பின்னால வறுமையை பயந்து எங்கட பிள்ளைகளை நம்ம கொலை செய்ய மாட்டோம். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எடுத்த பையத் என்ன தெரியுமா? நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்க, இதன் பின்னால் நாம் யாரையும் அவதூறு, அநியாயமாக அவதூறு, ஒரு மனிதனுடைய மானத்தையோ நம்ம போக்க மாட்டோம் என்பதை நீங்க சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் வந்திருந்தாங்க அஸத் பின் ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க இணை வைக்காம இருந்தா, விபச்சாரம் செய்யாம இருந்தா, களவெடுக்காம இருந்தா, பிள்ளைகளை கொலை செய்யாம இருந்தா, ஒருத்தருடைய மானத்தை போக்காம இருந்தா, மானத்தில் விளையாடாம இருந்தா, மானத்தில் நம்ம கை வைக்காம இருந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும், நீங்க என்ன தருவீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலக்கும் அல் ஜன்னah. ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சுவர்க்கம்ண்டாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மானத்தில் கை வைக்காம இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாயை பாதுகாத்து வாழ்கிறானா? வாய்க்கு பிளாஸ்டர் ஒட்டி கொள்கிறானா? ரசூலுல்லாஹ் சொன்ன கிஃப்ட் என்ன தெரியுமா அன்பானவர்களே? சுவர்க்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகப்படுத்தினார்கள். அதனால தான் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகின்றது, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஹராம். மாலுஹு வ தமுஹு வ இர்துஹு. அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய மானம், அவனுடைய மார்க்கம், இவைகள் அனைத்தும் ஒரு முஸ்லிமுக்கு ஹராம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதல்ல எங்கட குடும்பத்துடைய மானத்தை பாதுகாத்துக்கொள்ளணும். குடும்ப மானம் இருக்குது அன்பார்ந்தவர்களே, ஆக முக்கியமானது. ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருந்தால், அவங்க சில நேரம் வாலிபர்களாக இருந்தால், அவங்க வாலிப வயசில் செய்கின்ற சில தவறுகள் வாப்பட உம்மட இமேஜை பாதுகாக்கும். உம்மா வாப்பட இமேஜுக்கு பாதுகாப்பு இருக்கும். அவர் ஒரு நல்ல மனுஷராக இருப்பார், 5 நேரம் தொழக்கூடியவராக இருப்பார், ஊருக்கு நல்லா சொல்லக்கூடியவராக இருப்பார், நல்லதை பேசுவார், தீயதை தடுப்பார். பிள்ளைகள் வாலிபத்தை அடைஞ்சு சமுதாயத்துக்கு அந்த வாலிபர்கள் கட்டுப்படலையா, பள்ளி நிர்வாகத்துக்கு கட்டுப்படலையா, உபதேசங்களை அந்த வாலிபர்கள் கேட்கலையா, உம்மா வாப்பா சொல்றத கேட்கலையா, என்ன நடக்கும் தெரியுமா? சமுதாயத்துக்கு கரைச்சல் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாலிபர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் யாருடைய மானம் போயிடும்? வாப்பட மானம் போயிடும். இந்த பிள்ளைகளை பெற்றது யாரோ தெரியாது, இட வாப்பட பேர் என்னமோ தெரியும். இந்த புள்ளட வாப்பட பேர், இந்த வாப்பா இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறாரோ தெரியா. வாப்பல் என்ன மனுஷன், அவர் நல்லவர், அவர் உபதேசம் செய்வாரு,
அவர் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கிறது கஷ்டப்பட்டவர். ஆனாலும் வயதுக்கு வந்த ஆம்புல புள்ளைகளும் பொம்புல புள்ளைகளும் செய்யற தவறால உம்மவா பட மானம் காத்துல பறக்குது. எங்கட பொம்புல புள்ளைகளோட ஆடை இது யாரோட பிள்ளையோ தெரியாது, எல்லாத்தையும் காட்டிட்டு ரோட்ல போகுது. ஆடவாதி உடம்புவாதி எல்லாம் காட்டிட்டு ரோட்ல போகுது, கிளாஸுக்கு போகுது, பஸ்ஸில் ஏறுது, அங்கே டெனிம் அடிக்குது, இங்கே சேட் போடுது. யாரோட பிள்ளையோ தெரியவையா? இது உம்மா யாரோ தெரியவையா? இந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கலையா இந்த உம்மான்னு சொல்லி சமுதாயத்தில் உம்மா வாப்பட மானம் பறக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நடந்துடக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்பஉம் மின் உம்மதி மின் அம்ரில் ஜாஹிலியா. இந்த சமுதாயத்தில் 4 விஷயம் இருக்குது, அதை விட மாட்டாங்க அவங்க. முகம்மது நபியுடைய சமுதாயம் 4 விஷயம் செய்கிறாங்க. அது ஜாஹிலியா காலத்தில் இருந்தவைகள். ஜாஹிலியா காலத்தில் இருந்தவைகளை நிறைய விஷயங்களை எங்களோட சமுதாயம் விட்டுட்டு, ஆனால் 4 விஷயத்தை விடவே மாட்டாங்க. ஒருத்தர் விட்டா அடுத்தவர் செய்வார், இந்த ஃபேமிலி விட்டா அந்த ஃபேமிலி செய்வார், இந்த ஜமாத் விட்டா அந்த ஜமாத் செய்வாங்க, விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது என்ன? அல் ஃபஹ்ரு பில் அஹ்சாப், பெருமை அடிக்கிறது. என்ன பெருமை? நாங்கள் படித்தவங்க, எங்களோட ஃபேமிலியில் 3 டாக்டர், எங்களோட நானா இன்ஜினியர், எங்களுக்கு கடை அங்கே இருக்குது, எங்களுக்கு ஷாப் இங்கே இருக்குது, எங்களுக்கு அரசியல்வாதிகளை தெரியும், ஊரில் உள்ளவளை அவங்க இவங்களெல்லாம் தெரியும். நாங்கள் ஊரில் நாங்கள் எங்களோட ஃபேமிலிக்கு இந்த பேர் அல்லாஹு அக்பர். கல்யாணம் ஒன்று பேசி போனா அங்கே பதவி பட்டங்கள் சொத்துக்களுடைய பெருமதிகள் தான் முதலாவது நிற்குது. தொழுக அங்க இல்லை, இபாதத் தஹஜ்ஜத் இல்லை, உடம்பை பார்த்தா பார்க்கிறதுக்கு அலங்கோலம் அங்க ரசூலுல்லாவுடைய நல்ல நடைமுறைகள் இல்லை. திருமணம் பேசி போனா 4 பேருக்கடையில் நாங்கள் இருந்தா நாங்கள் எதை பற்றி பேசுவோம் தெரியுமா? நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களுடைய பெருமைகளை பற்றி பேசுவோம். இதை என்ற சமுதாயம் விடாதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். 2வது சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அத்தஅனு ஃபில் அன்சாப், குடும்பத்தை குத்தி பேசுறது. அவனே அவன் குடும்பத்தை குத்தி பேசுவான், அவனே அவன் குடும்பத்துடைய மானத்தை காற்றில் பறக்க வைப்பான். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் பெருத்து ஆளானா எங்கட வாப்பா என்ன சரியா பார்க்கல, எங்கட வாப்பா என்ன படிக்கிறதுக்கு சரியா செலவழிக்கல, எங்கட நாளுக்கு மட்டும்தான் செலவழிச்சாரு, எங்கட வாப்பா சொத்தை சரியா பிரிக்கல, தாத்தாக்கும் தங்கச்சிக்கு மல்லி கொடுத்தாரு, எங்களை நடுத்தரவுல விட்டாரு. நடக்குதா இல்லையா அன்பாந்தவர்களே? ஃபேமிலியை குத்தி பேசுறது, ஃபேமிலியில் இருக்கின்றவர்களே குத்தி பேசுவார்கள். அதை நம்ம தவிர்ந்து கொள்ளணும். என்னதான் வாப்பா நமக்கு சொத்துக்கள் தராவிட்டாலும், உலகியலை எங்கட வாப்பா எங்களுக்கு தராட்டியும் கூட, எங்கட வாப்பாவை உம்மாவை எங்கட நானாவை எங்கட தாத்தவை எங்கட தங்கச்ச நம்ம எந்த இடத்திலையும் கௌரவ குறைவாக பேசக்கூடாது அன்பாதவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. அதனால இஸ்லாம் ஒரு தனி மனிதனுடைய கௌரவத்தை பாதுகாக்க சொல்லுது. அவன் கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். அவனுடைய கௌரவம் போகக்கூடிய அளவுக்கு எதையும் செய்யக்கூடாது. 2வதாக அவனுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லுகின்றது. 3வது என்ன அன்பார்ந்தவர்களே, அல் ஃபவாஹிஷ் என்று சொல்லக்கூடிய விபச்சாரம் தொடர்பாக அவதூறு சொல்வது. நமக்கெல்லாம் கணக்கில்லா போய்த்துட்டு, ஓ அவவா அவ அப்படித்தான், இவவா இவ அப்படித்தான், இந்த பொம்பளையா இந்த பொம்பளைக்கு அப்படி தொடர்பாமையா, இவரா இவருக்கு அப்படி தொடர்பாமையா. சமுதாயத்தில் மானக்கேடான விஷயங்கள் அது நடக்கட்டும் நடக்காம இருக்கட்டும். நடந்தா நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது. அல்லது அதிகமானவர்கள்
அது தெரியாது. காதுகளுக்கு செய்திகள் எட்டும். எட்டின உடனே அந்த செய்தியை சமுதாயத்தில் பரப்பிடுவாங்க. இவ மோசமான பொம்புல, இவ ஒழுக்கங்கட்ட பொம்புல, மானத்தை அப்படியே காத்துல பறக்க விட்டுருவோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் பாவங்கள் 7 அல்லாஹ்வுடைய தூதர். பெரும் பாவங்கள் தௌபா செய்யாட்டி அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். தௌபா செய்யவே வேணும். 7 பெரும் பாவங்கள்ல லாஸ்டா சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கதுஃபுல் முஹ்ஸனாத்தில் முஃமினாத்தில் காஃபிலாத், ஒழுக்கமுள்ள பத்தினித்தனமான பெண்களை யாரெல்லாம் அவதூறு சொல்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய ஒழுக்கத்தில் விளையாடுகிறார்களோ, யாரெல்லாம் பத்தினித்தனமான ஒழுக்கமுள்ள பெண்களை பற்றி மானக்கேடான விஷயங்களை அவங்களுக்கு சூட்டி சொல்கிறார்களோ, அது பெரும் பாவத்தில் அடங்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆயிஷா ரலி அவருடைய சம்பவம். சூரத்துன் நூர், சூரத்துன் நூர் பெண்கள் படிக்க வேண்டிய சூரா. சூரத்துன் நூர் பெண்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு சூரா. எல்லா சூறாவும் படிக்கணும், எல்லா சூறாவும் படிக்கத்தான் வேணும். ஆனா பெண்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய சூரா சூரத்துன் நூர். படிங்க, நீங்க எடுத்து யார் சரி ஒருத்தரை கூட்டினு படிங்க. கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஒழுக்க பண்புகளை எல்லாம் உள்ளடக்கிய சூரா, மானங்களை எல்லாம் பாதுகாத்த ஒரு சூரா. அறிஞர்கள் சொல்வார்கள், சூரத்துன் நிசா ஆண்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய சூரா. அந்த 2 சூரா நம்ம படிக்கிறது இல்லை. சூராவை படிக்கணும், தப்சீரை படிக்கணும். சூரத்துன் நூரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவில் ஆயிஷா அம்மையார் அவர்களுக்கு அந்த மக்கள் இட்டுக்கட்டிய செய்தியை அழகாக 11 வசனத்திலே சொல்கிறார். சஃபான் பின் முஅத்தல் ரலி அவர்களையும் ஆயிஷா அம்மையார் அவர்களையும் ஒன்றாக சேர்த்து ஆயிஷா அம்மையார் அவர்கள் நடத்தை கெட்டவர்கள் என்று மதீனாவில் உள்ள முனாஃபிகீன்கள் சொன்ன நேரத்தில் ஒரு நபியுடைய குடும்பத்துடைய மானத்தில் கை வச்சாங்க. அல்லாஹு அக்பர். யாரு? ஒரு நபியுடைய குடும்பத்துடைய மானம், உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய ஆயிஷா ரலி ரசூலுல்லாஹ் விரும்பி நேசிக்கிற முதன்மை மனைவி. அவக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நடத்த கெட்ட வேண்டாங்க. அவருடைய மானத்தில் மதீனாவில் உள்ள முனாஃபிகீன்கள் கை வைத்தார்கள். அப்துல்லா பின் சலூல் கதையை கட்டிட்டான். இது கேட்ட மதீனத்து மக்களில் ஈமான் கொண்ட சில மக்கள், அல்லாஹ்வை நம்பிய மக்கள், ரசூலுல்லாஹ்வை தூதராக ஏற்றுக்கொண்ட சிலர்கள், ஹஸ்ஸான் பின் சாபித், உசாமா பின் மிஸ்தாஹ், ஹம்னா பின் ஜஹஷ் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா அப்படி இருக்கலாம். அல்லாஹு அக்பர். ஆயிஷா அப்படி இருக்கலாம் என்று சொன்னாங்க. மதீனா மக்களுக்கு இறங்கிய சோதனை அன்பார்ந்தவர்களே, மதீனத்து மக்கள் 3 சாராராக பிரிந்தார்கள். ஒரு சாரார் முனாஃபிகீன்களோடு சேர்ந்து ஆயிஷா அப்படித்தான் என்று சொல்லக்கூடிய மூமின்களும் சேர்ந்து கொண்டார்கள். இன்னொரு சாரார் பேசல, வாயை பொத்தி கொண்டிருந்தாங்க. மதீனாவில் ஒன்றுமே பேசல. அதுல இன்னொரு சாரார் யார் தெரியுமா? ஆயிஷா அம்மையார் அவர்களுடைய மானத்தில் விளையாடின நேரத்தில் முனாஃபிகீன்களும் மதீனத்து மூமின்களும் விளையாடின நேரத்தில் அதிகமானவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எதுக்குமே பேசல. பேசிருக்கணும். ஆயிஷா ரலி அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு பேசிருக்கணும். ஆனா பேசல. நம்மள நிறைய பேர் அப்படி இருப்போம். நம்ம பேச மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி அவட்ட சொல்றாங்க என்ன தெரியுமா? ஆயிஷாவை பற்றி இப்படி ஒரு கதை ஒன்று
ஒரு மானக்கேடான விஷயத்தோடு தொடர்பு படுத்தி மதீனாவில் இப்படியெல்லாம் கதை பரவி கொண்டிருக்குதேன்றாங்க. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அவர் கேட்ட கேள்வி சுபஹானல்லாஹ். மனைவியை பார்த்து கேட்டாங்க, நீ அப்படி இருப்பாயான்னு கேட்டார். நீ அவங்க ஆயிஷாக்கு சொல்ற மாதிரி நீ அப்படி இருப்பாயா? இல்ல, நான் அப்படி இருக்க மாட்டேன். நீ அப்படி இருக்க மாட்டாய் என்றால் உன்னை விட மேலான ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அப்படி இருக்கவே மாட்டா. ஒருத்தருட மானத்தை பாதுகாக்கிறதுல பங்களிப்பு தேவை நமக்கெல்லாம். ஒருத்தருட மானத்தை பாதுகாக்கிறது சுபஹானல்லாஹ், அது மிகப்பெரிய ஒரு நன்மை. அப்போ இன்னொரு சாரார் பேசாம இருந்தாங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மதீனத்து முனாஃபிகீன்களை பற்றி சில செய்திகள் சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத், யாரெல்லாம் முஃமினான ஒழுக்கமுள்ள பத்தினித்தனமான பெண்களை மானக்காடான விஷயங்களை கொண்டு யாரெல்லாம் அவதூறு சொல்கிறார்களோ, லுஇனு ஃபித் துன்யா வல் ஆகிரா, மானத்தில் விளையாடுறவங்க கேட்டுக்கங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அவங்க இந்த உலகத்திலும் லானத் செய்யப்படுவார்கள், மறுமையிலும் லானத் செய்யப்படுவார்கள். வலகும் அதாபுன் அதீம், நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய வேதனை இருக்குது. ஒரு பொம்பளோட மானத்தில் விளையாடினா மிகப்பெரிய வேதனை இருக்கிறாம். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா, யாரெல்லாம் மானக்கேடான விஷயங்களை மானம் போற வேலைகளை ஒருத்தரை பற்றி சமுதாயத்தில் பரப்புகிறார்களா? ரெண்டு பேர் பேசுறாங்க, சொல்றாங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை போட்டுருவாங்க. சுபஹானல்லாஹ், வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தான், ஃபேமிலி குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துடும். அது வந்தா பார்க்கணும். சுபஹானல்லாஹ், ஆள தெரியாது, தெரியாதவர்கள் கூட கமெண்ட் அடிப்பார்கள். அவரை யாருன்னு தெரியாது, குரூப்புக்கு ஒரு ஆள் போட்டுடுவாரு. இங்க இப்படியாம், அங்க அப்படியாம், அவ இப்படியாம் என்று குரூப்ல போட்டா சுபஹானல்லாஹ் கிடு 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 அப்படியே வந்துடும், வாய் அள்ளி தட்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? குரூப் அட்மினுக்கு தெரியணும், இப்படி ஒன்று போட்டா உடனே டிலீட் பண்ணிடும். யாரெல்லாம் மூமின்களுக்குள்ளே இந்த மாதிரியான வேலைகளை பரப்புகிறார்களோ அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அதாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆகிரா. சுப்ஹானல்லாஹ், உலகத்திலேயும் அவர்களுக்கு அதாப் இருக்கிறாம், மறுமையிலேயும் அதாப் இருக்கிறாம். நவுதுபில்லாஹ். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மனுஷனுடைய மானத்தில் நம்ம விளையாடினா இந்த உலகத்திலும் சபிக்கப்படுவோம், நாளை மறுமையிலும் சபிக்கப்படுவோம். இந்த உலகத்திலும் தண்டனை, மறுமையிலையும் தண்டனை. இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னால அல்லாஹ் சில ஒழுக்கங்களை மதீனத்து மக்களுக்கு சொன்னான். இப்போ நம்மட காதுகளுக்கு இந்த மாதிரியான செய்திகள் அடிக்கடி கேள்விப்படும். அன்பானவர்களே, எங்கட காதுகளுக்கு இந்த செய்திகள் அடிக்கடி வரும் போகும். நாங்க எப்படி இருக்கணும் என்பதை அல்லாஹ் மதீனத்து மக்களுக்கு ஆயிஷா ரலியுடைய மானத்தில் விளையாடின நேரத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி பேசுகிறான்? நாங்களும் பேசுவோமா இல்லையா அன்பார்ந்தவர்களே? நாங்கள் எப்படி பேசுவோம் தெரியுமா? அப்படியெல்லாம் இருந்திருக்காமல் இருக்கேன்ச்சே, அப்படி இருந்திருக்காமல் இருக்கேன்ச்சே என்று சொல்வோம். அல்லாஹ் சொல்கிறான், அழகாக சொல்கிறான். சூரத்து நூர் 12வது வசனத்தில், லௌலா இதா சமிஅதுமூஹு, இந்த மானக்கேடான இந்த செய்தியை உங்களுடைய காதுகளால் நீங்கள் கேட்ட நேரத்தில், உங்களோட காதுக்குள்ள வந்து முழுகுதா? யாராவது சொல்லிட்டாங்களா? நீங்க பார்த்தீங்களா? மெசேஜில் வாய்ஸ் கிளிப்பை நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா, தன்னல் முஃமினூன வல் முஃமினாத், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் பி அன்ஃபுஸிஹிம் கைரா. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்படி இருக்கிறது கேளாவ, அப்படி அவ போக மாட்டார், அப்படி அவர் நடக்க மாட்டார். தன்னல் முஃமினீன், நல்லது நினைத்திருக்க கூடாதா? ஆயிஷா ரலிய பத்தி இவங்க எல்லாரும் அல்லாஹ் கேட்கிறான். வகாலு, அவர்கள் சொல்லியிருக்க கூடாதா? இஃப்குன் முபீன், இது தெளிவான ஒரு அவதூறு, தெளிவான ஒரு மானத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று மூமின்களாகிய நீங்க சொல்லியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். சூரத்து நூர் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லௌலா இதா சமயத்துமோஹு, இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் கேட்டால் குல்தும், நீங்க சொல்லியிருக்கணும். உங்கள்கிட்ட யாராவது வந்து ஆயிஷா இப்படிப்பட்டவன் சொன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, நான் என்னத்துக்கு அதை பத்தி பேசணும்? எனக்கு என்ன தேவை அவரை பத்தி பேசுறதுக்கு? எனக்கு என்ன இருக்குது அவரை பத்தி பேசுறதுக்கு என்று நீங்கள் சொல்லியிருக்கணும். இன்னும் நீங்கள் சொல்லியிருக்கணும் என்ன தெரியுமா? சுபஹானக, அல்லாஹ் நீ தூய்மையாகி விட்டான். ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பகிரங்கமான ஒரு இட்டுக்கட்டுதல் என்பதாக நீங்கள் சொல்லியிருக்கணும் என்பதாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நம்ம எல்லாம் இதெல்லாம் சின்ன வேலை நினைச்சு, சின்ன வேலை, ஒருத்தட மானத்தை நம்ம போக்குறது என்பது ஒரு சின்ன வேலை நினைக்கிறோம். இது தலக்கௌனஹு பிஅல்சினதிக்கும், நீங்க உங்களோட வாயால இதை பரப்பியதை நினைத்து பாருங்கள். வாய் தான் முதலாவது ஸ்டெப்படி. ஒருத்தருடைய மானத்தை போக்குறதுல எங்களோட வாய் முன்னுக்கு நிக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நினைச்சு பாருங்க, நீங்க உங்களோட வாயால நீங்கள் இதை பரப்பினீர்கள். வதகூலூன பிஅஃப்வாஹிஹிம் மா லைஸ லக பிஹி இல்முன், உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களோட வாயால நீங்க சொன்னீங்க. வதஹ்சபூனஹு ஹய்யினன், இது எல்லாத்தையும் நீங்க லேசா நினைக்கிறீங்க. ஒருத்தருடைய மானத்தை போக்குற விஷயங்களை நாங்க சொல்றது என்பதை நீங்க சிம்பிளா பாக்குறீங்க. வஹுவ இந்தல்லாஹி அதீம், இது அல்லாஹ்விடத்தில் அதாவது பயங்கரமானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்ப சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தோட ஒரு பெண்ணை தொடர்புபடுத்துவது, ஒரு ஆணை தொடர்புபடுத்துவது, அல்லது அவர்கள் சம்பந்தமாக நமக்கு ஒரு செய்தி வந்துட்டா நம்ம என்ன சொல்லணும் தெரியுமாவா? நான் அப்படி நினைக்கல, நான் நல்லதை நினைக்கிறேன். இது அப்படி இருக்கே இயலாது. இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அந்த பொம்புல நல்ல பொம்புல, நமக்கு என்ன பேச்சு இதில் அவவை பத்தி என்று சொல்லணும் என்பதை அல்லாஹ் நமக்கெல்லாம் பாடமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது முக்கியமான ஒரு விஷயம், மானக்கேடான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்த விஷயங்கள், மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மானக்கேடான விஷயங்களை தவிர்ந்த அடுத்த விஷயங்கள், தவறுகள், நம்ம செய்யக்கூடிய தவறுகள். அது ஒரு புறத்தில் பாவங்களாக இருக்கலாம், இன்னொரு புறத்தில் மனிதர்கள் விரும்பாத தவறுகளாக இருக்கலாம். நாங்கள் எல்லோரும் தவறு செய்வோம். களவெடுப்பார்கள், மதுபானம் குடிப்பார்கள், மோசடி செய்வார்கள். நான் ஒருத்தரை கண்டுட்டேன் வைங்களே, களவெடுக்கிறத கண்டுட்டேன், பொய் சொன்னது எனக்கு தெரிய வந்துட்டது, பாவம் செய்கிறத என் கண்ணால் நான் பார்த்துட்டேன். ஒரு முஸ்லிமுடைய கடமை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பாவமான ஒரு காரியத்தை கண்டுட்டா நீ அதை பரப்பிடாத, அதை 4 பேருக்கு சொல்லிடாத, அதை நீ பகிரங்கப்படுத்திடாத. ஏண்டா அவனுக்கு ஒரு மானம் இருக்குது. அவன் நாளைக்கு பஜாருக்கு வரணும், அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், திருமண வீட்டுகளுக்கு போகணும், 4 நண்பர்களை சந்திக்கணும், பாடசாலைக்கு போகணும். அங்க போகும் பொழுதெல்லாம் நீ இந்த கதையை பரப்பிட்டா எல்லோரும் முகத்தை பார்ப்பாங்க. கூனி குறுகி எங்கேயுமே வராம வீட்டுள்ளுக்க இருந்து, அல்லாஹு அக்பர், எத்தனை சகோதரர்கள், எத்தனை சகோதரருடைய உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கின்றன அன்பார்ந்தவர்களே.
நாங்கள் செய்கின்ற மோசமான இந்த வேலைகளால் எத்தனையோ சகோதர சகோதரிகள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் சதர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை யாராவது மறைத்தால், குறைகள் மறைக்கப்படணும். ஹஸ்பண்ட் மனைவிட குறைய உம்மட போய் சொல்லக்கூடாது, மனைவி ஹஸ்பண்ட குறைய மாமிட்ட போய் சொல்லக்கூடாது, பிள்ளைகள குறைய நான தம்பிட்ட போய் சொல்லக்கூடாது, மனைவிடைய குறைகளை கொண்டு போய் தாத்த தங்கச்சிட சொல்லக்கூடாது. நீ மறைச்சி பழகு. நீ சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவக்குண்ட ஒரு அந்தஸ்து, அவக்குண்ட ஒரு கௌரவம், அவக்குண்ட ஒரு மதிப்பு, அவ எல்லாம் எதிர்பார்ப்பா. நீ அதை சொல்லிட்டா எல்லாமே போயிடும். நீ உலகத்தில் மறைத்து பழகுறாயா? உலகத்தில் ஒரு மனிதனுடைய தவறுகளை மறைத்து மானத்தை நீ பாதுகாக்கிறாயா? சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா. அல்லாஹு அக்பர். மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட குறைகளை மறைப்பானாம். எவ்வளவு பெரிய ஒரு வாசகம், எவ்வளவு பெரிய ஒரு வாசகம்! ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதில் முதன்மையான முக்கியமான வரிகள். சூரத்துல் ஹுஜராத் படிச்சு பாருங்க. அல்லாஹ்வோட ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும், ரசூலுல்லாஹ்வோட ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும், ஒரு மனிதர் தன்னோட எப்படி நடக்கணும், ஒரு மனிதர் பிற மனிதர்களோடு எப்படி நடக்கணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தஜஸ்ஸசு, நீங்கள் ஒருவருக்கொருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களோட உள்ளத்தில் ஈமான் இருக்குதா? நீங்க அல்லாஹ்வை நம்பிட்டீங்களா? ஒருத்தரை தேடாதீங்க, நீங்க துருவாதீங்க, பின்னிக்கால போகாதீங்க. அல்லாஹ் நமக்கு ஒழுக்கம் சொல்கிறான், ஒழுக்கம் சொல்கிறான். சிலருக்கு இருக்கவே இல்லை, கொஞ்சம் பேருக்கு இருக்கவே இல்லை. காலையிலிருந்து மாலை வரைக்கும், மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் யாருடையாவது ஒரு குறைய சொல்லிக்கொண்டே இருக்கணும், யாருடையாவது ஒரு பிரச்சனைய ஒரு தவற சொல்லி அவருடைய கௌரவத்தை குறைச்சுட்டே இருக்கணும். அது ஒரு நோயாகிட்டு நிறைய பேருக்கு. மனித மானங்களில் விளையாடுவது என்பது ஒரு நோயாகி போய்த்துட்டது, கொஞ்சம் பேருக்கு வழக்கமாகி போய்ட்டது. அல்லாஹ் சொல்கிறான், தேடாத. அயுஹிப்பு அஹதுக்கும் ஐயஉகுல லஹ்ம அஹி, உங்களோட சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிட்டதுக்கு நீங்களாம் விரும்புறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். மானத்தை போக்குறது என்பது சகோதரன் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி 4 பேருக்கு முன்னுக்கால பேசுறது. நாங்க மாமிசத்தை சமைச்சு வச்சுட்டு அதை சாப்பிடுற மாதிரி, ஒரு மனிதனை சாப்பிடுற மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நீங்க சாப்பிட மாட்டீங்க, நீங்கெல்லாம் மனித மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் அல்ல. ஆனால் நீங்கள் புறம் பேசுவதினூடாக ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்குவது என்பது அவர்களுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமனானது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பரிகாசிக்காதீங்க, ஏளனமா பார்க்காதீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, இதெல்லாம் யாருக்கும் சொல்லல, உள்ளத்திலே ஈமான் உள்ள மக்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு ஆண் இன்னொரு ஆணை பரிகாசிக்க வேண்டாம். ஒரு ஆம்புல இன்னொரு ஆம்புலைய மானம் போகக்கூடிய அளவுக்கு பரிகாசிக்க கூடாது. அவருடைய பொடியை பார்த்து, அவர் அணிஞ்சிருக்கிற ஆடையை பார்த்து, அவருடைய வாகனத்தை பார்த்து, அவருடைய வீட்டை பார்த்து, அவருடைய கடையை பார்த்து, அவருடைய பேச்சை பார்த்து பரிகாசிக்காதீங்க. ஆம்புலருக்கு மட்டுமா அல்லாஹ் சொன்னான்? அல்லாஹ் பெண்களுக்கும் சொல்கிறான். வலா நிசாஉன் மின் நிசாஇன், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பரிகாசிக்க வேண்டாம். நீங்க பரிகாசிக்கும் பொழுதெல்லாம் மனசெல்லாம் உடைஞ்சி போயிடும். அவட ட்ரெஸ் ஆடையை பார்த்து, அவ போட்டிருக்கிற ஷூவை பார்த்து, அவட கொண்ட முடியை பார்த்து, அவட நடைய பார்த்து,
அவட பேச்சை பார்த்து அவட சிரிப்பை பார்த்து நீங்கள் பரிகாசிக்கின்றீர்களா? அல்லாஹ் சொல்கிறான் என்ன தெரியுமா? பரிகாசிக்கின்றவரை விட பரிகாசிக்கப்படுகின்றவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவராக இருக்கலாம். நீங்க பரிகாசிக்கிறதால மானம் போகுது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அழகான ஒழுக்க விழுமியங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டில் ஆயிஷா நாயகியும் அல்லாஹ்வுடைய தூதரும் பேசிக் கொண்டிருந்தார். சும்மா சொன்னாங்க ஆயிஷா ரலி, எதுவுமே நினைக்கல. சஃபியா நாயை பற்றி சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், சஃபியா கதா வ கதா. என்ன? யா ரசூலல்லாஹ், சஃபியா மனைவி ரலியல்லாஹு அன்ஹா. யா ரசூலல்லாஹ், சஃபியா கொஞ்சம் கட்டேண்டாங்க, கொஞ்சம் குட்டையானவன் சொன்னாங்க. வேற ஒன்றுமே சொல்லலை. மனசுல எதுக்குமே இல்லை. ஆயிஷா அம்மையாருடைய மனசுல எதுக்கும் இல்லை. ரசூலுல்லாஹ்வோட பேசின்னு இருக்கிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது இன்னொரு மனைவியை பற்றி ரசூலுல்லாஹ்விடம் ஆயிஷா நாய் சும்மா சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், சஃபியா கட்டதானேண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கவில்லை. எனக்கு விரும்பிய மனைவி ஆயிஷா சொன்னார்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூடி மறைக்கல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷாவே, சொன்னீர்களே இந்த வார்த்தை, சும்மா சஃபியா கதா வ கதா என்ற வார்த்தை இருக்கிறே, நீங்க சொன்னீர்களே இந்த வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் போட்டாலும் கடலை கூட இந்த வார்த்தை மாற்றி விடும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு பயங்கரமான வார்த்தையைத்தான் நீங்க பேசினீங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இவைகளெல்லாம் சஃபியாக்கு தெரிஞ்சா மனசொடைஞ்சு போயிரும். அவக்கண்ட ஒரு கௌரவம், அவக்கண்ட ஒரு கண்ணியம், அவக்கண்ட ஒரு மானம். அல்லாஹ்வுடைய தூதர் தன் மனைவியை திருத்தினாங்க, நீங்க இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக. சமுதாயத்திலே நிறைய நடக்குது அன்பார்ந்தவர்களே. இப்பவெல்லாம் அரசியல் காலங்கள், அரசியல் தொடங்கிட்டு 2025ஆம் ஆண்டுக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான கூட்டங்கள் இலங்கை நாட்டில் பல பாகங்களில் நடக்குது. எல்லா இடத்திலையும் மாஷா அல்லாஹ், எல்லா இடத்திலையும் கூட்டம் நடக்குது. யார் வருவார் என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொள்றாங்க. அவர் வருவார், இவர் வருவார், அவர் வருவார். அல்லாஹ் தீர்மானிப்பான். அல்லாஹ் தீர்மானிப்பான். அதை யாரு வரணும் என்கிறது அல்லாஹ் தீர்மானிப்பான். ஆனா அசிங்கம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அரசியல் மேடைகளில் மானம் காற்றில் பறக்கின்றது. அரசியல் மேடைகளில் இன்னொரு அரசியல்வாதியுடைய மானத்தை வாங்கி வெளுத்து வாங்குகிறார்கள். ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியுடைய மானத்தை வெளுத்து வாங்குறார் மேடையில். ஒரு கூட்டம் இருந்து கைதட்டுது. சுப்ஹானல்லாஹ். ஒரு கூட்டம் இருந்து அப்படி பேசும் பொழுதெல்லாம் அதை ரசனையாக உள்வாங்கிக் கொண்டு கைதட்டி கொண்டிருக்கின்றது ஒரு கூட்டம். அவர் களவெடுத்திருந்தா அந்த களவு இந்த மேடையில் பேசுவார். அவர் ஏமாற்றியிருந்தா அவர் ஏமாற்றினது பேசுவார். ரெண்டு பேரும் சேர்ந்து களவெடுத்திருப்பார்கள். அரசாங்கத்தில் இருக்கும்போது, பாராளுமன்றத்தில் இருக்கும்போது, கட்சியில் இருக்கும்போது மோசடி செஞ்சிருப்பார்கள். சில நேரங்களில் ரெண்டு பேருமா செஞ்சிருப்பாங்க. சில நேரங்களில் தனியாக பேசப்படுகின்றவர் இந்த சமுதாயத்தில் மக்களுடைய பணத்தை விழுங்கியிருப்பார்கள். மக்களுக்கு அநியாயம் செஞ்சிருப்பாங்க. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம இருந்திருப்பாங்க. எல்லோரும் ஒன்றுக்கு இருந்த நேரத்தில் 4 வருஷத்துக்கு எதையுமே பேச மாட்டாங்க. 4 வருஷத்துக்கு எதையும் பேச மாட்டார்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் எப்ப பேசுவாங்க? ஜனாதிபதி தேர்தல் வரணும், பாராளுமன்ற தேர்தல் வரணும், அல்லது மாநகர சபை, நகர சபை, இப்படி வந்தாத்தான் அரசியல்வாதிகள் மக்களுடைய ஓட்டை எடுப்பதற்காக
அடுத்தவருடைய மானத்தை கொடிகட்ட பறக்க விடுவார்கள். நீ பேசுறியா? நீ பேசலுமண்டா எனக்கும் பேசலும். நீ உனக்கு பேசலுமண்டா என்னை நீ கல்வனாக்கினால், என்னை ஒரு ஏமாத்துக்காரனாக, என்னை ஒரு மோசடிக்காரனாக நீ ஸ்டேஜில் பேசினா அதை விட நான் பேசுவேன், அதை விட நான் பேசுவேன். பேசுகிறார்கள். கேவலம், கேவலம் கெட்ட அரசியல். எதுக்கு இதெல்லாம் அன்பார்ந்தவர்களே? எதுக்கு? தனக்கு விருப்பத்துக்குரிய ஒருவரை ஜனாதிபதி சீட்டில் அமர்த்துவதற்கு. அவர் வந்துட்டா இவருக்கு ஆசனம் கிடைக்கும். அவர் வந்துட்டா இவர் அந்த கட்சியில் இருப்பார். பாராளுமன்ற எலெக்ஷன் வரும், அதில் இவர் எடுபடுவார். துனியா, இழிந்து போன இந்த உலகத்துடைய இன்பங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய ஒரு பாராளுமன்ற ஒரு சீட்டுக்காக, கேவலம் கேவலம் உலகத்துக்காக ஒரு முஸ்லிம் சகோதரருடைய மானத்தை ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பரப்புறாங்க. அவங்க முடிச்சிட்டாங்களா மீட்டினு? அவங்க பேசிட்டு போய்த்துருவாங்க. அதுதானே மக்களை கவரும். மக்களை கவர்ற எது தெரியுமா? இந்த கண்பாந்தவர்களே, அடுத்தவங்களை பற்றி பேசியது தான் மக்களை கவரும். மக்களுக்கு அதுதான் விருப்பம். ஒரு கட்சியா, அந்த கட்சிக்காரர்களை நாங்கள் பேசணும். அரசியல்வாதி பேசினாத்தான் ஏண்ட மனசு நிம்மதி. அவங்க பேசிட்டு போறாங்களா? பேசிட்டு போனதுக்கு பின்னால ஆதரவாளர்கள் சண்டை பிடிச்சு கொள்வாங்க. ஆதரவாளர்கள் அவர் சொன்னதை பற்றி பேசுவாங்க. அவர் அப்படித்தான், இப்படித்தான், இவர் இப்படித்தான், அவர் களவெடுத்தாரு, அவர் மோசடி எடுத்தாரு, நீங்க அவங்களுக்கு ஓட் போடுறீங்களா, நீங்க எப்படி போடுறீங்க, இவங்க எல்லாம் கள்ளன், நீங்க கேட்கலையா பேசினத்தை என்று ஆதரவாளர்கள் அவங்க பேசி முடிச்சத திருப்ப ஒவ்வொரு கட்சியுடைய ஆதரவாளர்களும் அவரை பற்றி திரும்ப எல்லா இடத்திலையும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உங்களோட குரூப்ல எல்லாம் எங்கே எல்லாம் பொக்கெட் மீட்டிங் நடக்குதோ, எங்கே எல்லாம் பெரிய மீட்டிங் நடக்குதோ, அது தவிர அறைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கட்சிக்காக ஆதரவாக சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் பேசுகின்றவர்கள் இப்படிப்பட்ட கிளிப்புகளை எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்க கேட்பீங்க, நீங்க அதை செய்யா பண்ணுவீங்க, நீங்க கேட்பீங்க, நீங்க செய்யா பண்ணுவீங்க. நீங்க கேட்டுட்டு வந்து அடுத்த நாள் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? கேட்டத ஒரு மனிதனுடைய மானத்தை எந்த அளவுக்கு வாங்கணுமோ அதையெல்லாம் நீங்க பஜார்ல, கடையில், ரோட்ல சக நண்பர்களோடு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? பகிர்ந்து கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். இந்த அரசியல் தேவையில்லை. மானத்தை வித்து பொழப்பு நடத்துற இப்படியான ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய் இருந்து இதை கேட்கணுமா? அன்பாந்தவர்களே, அல்லாஹ் சொல்கிறானே, அவர் அப்படி இருக்க மாட்டாரு. அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. அவர் நல்லவராக இருக்கலாம், ஏன் நான் இதை பற்றி கேட்கணும் என்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க மாண்புகளை நம்ம பேணிக்கொள்வது எங்கள் எல்லோருடைய கடமை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டுச்சு. நான் நரகத்தில் அப்படியே வந்து கொண்டிருந்தேன். வரும்பொழுது ஒரு இடத்திலே சில மனிதர்கள், அவருடைய கைகளில் நகங்கள் இருந்தன. அந்த நகத்தால் அவருடைய மேனியை அப்படியே என்ன செய்கிறார்கள்? அப்படியே வாரி எடுக்கிறாங்க. ரத்தம் பீரிட்டு ஓடுது. அவங்களாகவே வாரிக்கொள்றாங்க. அவங்க இப்படி இழுத்துக்கொள்றாங்க. நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், இது யார் இவங்கெல்லாம்? இந்த மாதிரி தன்னை தானே வேதனை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் என்ன உலகத்திலே செய்தார்கள்? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? உலகத்திலே இருக்கும் பொழுது மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள். இவர்கள் எல்லாம் மனித மாமிசம் சாப்பிட்டவர்களாம். வயகஊன ஃபீ அராதிஹிம், மானங்களை காற்றில் பறக்க விட்டவர்கள் தான்
இவங்க எல்லாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இறுதியாக ஒரு குர்ஆன் வசனத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லதீன யூதூனல் முஃமினீன வல் முஃமினாத், எவர்களெல்லாம் முஃமினான ஆண்களையும் முஃமினான பெண்களையும் நோவினை செய்கிறார்களோ, மனசை கஷ்டப்படுத்துகிறார்களோ, மனசுக்கு கவலையை கொடுக்கிறார்களோ, பணம் போனால் கவலை வரும், வீடு உடஞ்சி போனால் கவலை வரும், வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிட்டா கவலை வரும். ஆனால் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய மானத்தை 4 பேர் சேர்ந்து சந்தில விட்டா எங்களுக்கு கவலை வரும். அதுதான் நோவின மனசுக்கு. சல்லிய சம்பாரிச்சு எடுத்துக்கொள்ளலாம், வீட்டை கட்டி கொள்ளலாம், வாகனத்தை எடுக்கலாம், மானத்தை திருப்ப எடுக்கலாம். நான் ஒரு செய்தியை ஒருத்தரை பற்றி சொல்லிட்டா அந்த செய்திக்கு மாற்றமாக ஒரு புதிய செய்தி வந்துட்டா அவர் அப்படி இல்லைன்னு வந்துட்டா நான் திருப்ப மன்னிப்பு கேட்டு நான் போட்ட செய்தி பில நீங்க எல்லாம் வாபஸ் எடுங்க நம்ம யாரும் சொல்ல போறதில்லை. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? பிகைரி மக்தசபு, செய்யாத ஒன்றை வைத்து முஃமினான ஆண்களையும் பெண்களையும் யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ, செய்யாத விஷயத்தை சொல்லி மானத்தை காட்டில் பார்க்கிறார்களோ, ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா, அவர்கள் பாவத்தையும் அவதூறையும், தெளிவான பாவத்தையும் அவதூறையும் அவர்கள் தங்களுக்கு மேலால் சுமந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்கிறார்களோ ஃபல்யகுல் கைரன் அவு லியஸ்முத், பேசினா நல்லதை பேசட்டும், இல்லாட்டி மௌனமாக இருக்கட்டும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா, பேசாம இருந்து கொள்வோம். மனித மானங்களில் விளையாடாமல் இருப்போம், மனிதனுடைய உணர்வுகளோடு விளையாடாமல் இருப்போம். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனிஹி, ஒருவர் முஸ்லிம், சிறந்த முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு அவர் ஒதுங்கி வாழ்றது தான் அவர் சிறந்த முஸ்லிம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே, எங்களோட மானத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். எங்களோட மானத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்களோட குடும்பத்திட, எங்களோட நண்பர்கள்ட, எங்களோட ஊர் சகோதரர்கள்ட, இன்னும் ஒரு முஸ்லிமுடைய சகோதரருடைய மானத்துக்கும் எந்த விதமான பங்கம் வராத அளவுக்கு என்னுடைய உங்களுடைய வாயை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.